சோ அந்த இடத்துல நீங்க ரிட்டர்ன் ஆர்டரா வாங்கணும்னா இங்க செய்யலங்கிறத பிரச்சனையாக மாற்ற வேண்டும். தேஜஸ்வி யாதவனுடைய இஷ்யூ வந்தோம்னா நம்ம வெளிப்படையா கேட்க வேண்டியது, சில நேரங்கள்ல டபுள் ஓட்டுங்கிறது இருக்கும். அதுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா, வேற ஊர், சொந்த ஊர் இருந்திருக்கும், வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து வேலைக்காக வந்திருப்பாங்க. நான் சொல்றது மாநிலத்துக்குள்ளேயே. ஊர்ல இருந்துட்டு இங்க வந்து ரேஷன் கார்டை மாத்திட்டு ஓட்டர் ஐடி வாங்கியிருந்தா அங்க நீக்கப்பட்டிருக்காது. ஏன்னா அதை அவங்க சொல்லி நீக்கணும். ஆச்சா. ஆனா ஒரே தொகுதியில, ஒரே இடத்துல, ஒரே தொகுதிக்குள்ளேயே எப்படி ஒருவருக்கு 2 ஓட்டு வந்துச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அதை கூட கிராஸ் செக் பண்ணாம தான் உங்களுடைய மெஷினரி இருந்திருக்காங்கிற கேள்வி வருது. யூனிக் நம்பர் அப்படின்னா அது யூனிக் நம்பருங்க. ஒருத்தருக்கு ஆதார் கார்டு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நம்பர் தாங்கன்னு வேற நீங்க அவ்வளவு பெருமையா தேர்தல் ஆணையம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அது உங்கள் சிஸ்டத்தினுடைய கோளாறாக இருக்கிறது. இப்ப இதன் அடிப்படையில் நீங்க நோட்டீஸ் கொடுத்து என்ன பண்ணிட போறீங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அப்கோர்ஸ் அதை கொடுத்ததுன்னா அவர் அதை லீகலா சந்திச்சுக்க போறாரு. ஆனா இந்த அளவுக்கு கான்சியஸா ஸ்கிரால்ல ஒரு விரிவான கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க. எப்படி தேடி 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 பெண்கள் மிக அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் டார்கெட்டடா ரிமூவல் நடந்திருக்கிறது. மிக அதிகமாக பாட்னா மாவட்டத்துல 4 லட்சம் பேர் வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடங்கள் எல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு 4 லட்சம், 11 12 தொகுதிகள் இருக்குது. ரஃபா ஒரு 15,000 இருந்து 28,000 பேர் வரைக்கும் தொகுதிக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்கள் டீடைல்டா எடுத்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸ் பண்ணியிருக்கிறாங்க.